ஞானமுள்ள மனிதர்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள், முட்டாள்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். பிளேட்டோ எழுதியது. பொருள்: ஞானமுள்ள மனிதர்கள் நோக்கத்துடன் பேசுகிறார்கள். அர்த்தமுள்ள, பயனுள்ள அல்லது உண்மையுள்ள விஷயங்களைச் சொல்ல வேண்டியிருக்கும் போது மட்டுமே அவர்கள் பேசுகிறார்கள். முட்டாள் மக்கள் மௌனத்தை நிரப்ப மட்டுமே பேசுகிறார்கள். அவர்கள் சிந்திக்காமல், தன்னைப் பற்றி காட்டிக்கொள்ள, கவனத்தை ஈர்க்க அல்லது அமைதியாக இருக்க முடியாததால் பேசுகிறார்கள். சுருக்கமாக, ஞானமுள்ள மனிதர்கள் பேசுவதற்கு முன் சிந்திக்கிறார்கள், முட்டாள் மக்கள் சிந்திப்பதற்கு முன் பேசுகிறார்கள். எடுத்துக்காட்டு 1. பணியிட உதாரணம். ஒரு குழு கூட்டம் உள்ளது. ஞானமுள்ள மனிதர் ராகுல் கவனமாக கேட்டு பிரச்சினையை புரிந்து கொண்டார். அவருக்கு ஒரு பயனுள்ள ஆலோசனை இருக்கும்போது மட்டுமே அவர் பேசுகிறார். நாம் அட்டவணையை சிறிது சரிசெய்தால் பணிச்சுமையை குறைத்து பேச்சை மேம்படுத்த முடியும். அவரது வார்த்தைகள் சிக்கலை தீர்க்கின்றன. முட்டாள் நபர் கரண் இடைவிடாமல் குறுக்கிட்டு பேசுகிறார். நாம் பல விஷயங்களைச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். உண்மையில் எனக்குத் தெரியவில்லை. எப்படியிருந்தாலும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அவர் நிறைய பேசுகிறார், ஆனால் அர்த்தமுள்ள எதையும் சொல்வதில்லை. கூட்டத்தை உதவுவதற்கு பதிலாக குழப்புகிறார். இது வித்தியாசத்தை காட்டுகிறது. நோக்கம் vs சத்தம். உதாரணமாக 2. குடும்ப உதாரணம். குடும்ப விவாதத்தின் போது, ஞானமுள்ள நபர் தந்தை கவனமாக கேட்டுவிட்டு, அமைதியான, சிந்தனைமிக்க ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அனைவருக்கும் எது சிறந்தது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அவரது வார்த்தைகள் அமைதியை கொண்டுவருகின்றன. முட்டாள்தனமான நபர் வேறொருவர் சத்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லை, உங்களுக்கு புரியவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும். நான் பேச வேண்டும். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் அதிக வாதங்களை மட்டுமே உருவாக்குகின்றன. உதாரணமாக 3. நண்பர்கள் குழு. நண்பர்கள் குழுவில் ஒருவர் ஆலோசனை கேட்கிறார். ஞானமுள்ள நண்பர் ஒரு கணம் யோசித்து உதவிகரமான ஒன்றைச் சொல்கிறார். எனது அனுபவத்திலிருந்து, நேர்மையாக இருந்து பொறுப்பேற்பது நல்லது. முட்டாள்தனமான நண்பர் சிந்திக்காமல் உடனடியாக பேசுகிறார். எதையும் செய். யார் கவலைப்படுகிறார்கள்? ஞானமுள்ள வார்த்தைகள் வழிகாட்டுகின்றன, முட்டாள்தனமான வார்த்தைகள் தவறாக வழிநடத்துகின்றன.